மணி நேரத்தில் வந்து 6 மணி நேரம் நான் வந்து படிக்கிறதுக்காக ஒதுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நமக்கு அந்த படிப்பே வேணாம். ஸோ இது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற விஷயம். 24 மணி நேரம் இருக்குது, நீங்கள் வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க, இல்லாட்டி 4ஆக பிரிச்சுக்கோங்க. 3×24 8 மணி நேரம் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் வந்து அதர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் நீங்கள் படிக்க வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் எனக்கு படிக்க முடியல, அப்போ அதை வந்து 6 மணி நேரம் மாற்றிக்கோங்க. அப்போ 4 செக்டராக பிரிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. அந்த 6 மணி நேரங்கிறது நீங்கள் தொடர்ந்தெல்லாம் படிக்க வேணாம், 2 மணி நேரமாக பிரித்து கூட படிச்சுக்கோங்க. ஒரே சப்ஜெக்டை படிக்காமல் சப்ஜெக்ட் வந்து மிங்கிள் பண்ணி படிங்க. இதுதான் படிக்கிறதுக்கான மெத்தட். ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கான மெத்தடு. இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருமே இப்போ கஷ்டப்பட தயாராக இல்லை, ஆனால் எல்லாருமே பலனை எதிர்பார்க்குறாங்க. நான் எல்லாத்தையும் மீன் பண்ணலை, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாமே வருது அப்படின்னாலும் அதை அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4னா 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா, படிச்சுட்டு வரவங்க அதிகபட்சம் 1 லட்சம் பேர் கூட வராது. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் 2 நாள் படிக்கிறது, அல்லது ஹால் டிக்கெட் வந்தோடனே மட்டும் படிக்கிறது. அந்த ஹால் டிக்கெட் வந்து ஒரு 2 நாள், எக்ஸாமுக்கு முந்தின நாள் ஒரு 3 நாள், அப்ளை பண்ண அன்றைக்கி ஒரு 4 நாள், எல்லாமே படிச்சுட்டு நான் படித்தது வரலன்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிக்கிறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க.